வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மூலமாக ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர் மற்றும் உளவியல் ஆலோசகர் அப்படின்ற 3 பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் ஆயக்குடி அரசு மருத்துவமனையில் காலியாக உள்ள கீழ்கண்ட பதவிகளில் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 17/11/2025 அன்று மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன. இதில் நமக்கு ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இவங்க 1 இயர் ஆடியாலஜிஸ்ட் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருந்தால் விண்ணப்பிக்க முடியும். வயது 40 வயது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். மாத சம்பளம் 17,250. அடுத்து ரேடியோகிராஃபர், நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்களுக்கான கல்வி தகுதி பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். வயது 40 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 13,300. ஸோ இது டெம்பரரி பேசிஸ், அதாவது 11 மாத ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த வேலைவாய்ப்பு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம், தென்காசி மாவட்டம் 627-811. ஸோ இதுக்கு இந்த விண்ணப்ப படிவம் தென்காசி மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். விண்ணப்பத்தை நீங்கள் விரைவு தபால், ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம், அல்லது நேரிலேயே போய் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது போக உங்களுக்கு உளவியல் ஆலோசகருக்கான ஒரு தனி நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகின் கீழ் காலியாக உள்ள பதவிகள் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஐசிடிசி கவுன்சிலர், ஸோ இந்த பதவிக்கு மொத்தமாக 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி உளவியல், சமூக பணி, சமூகவியல், மானுடவியல், மனித மேம்பாடு பட்டதாரி கல்வியுடன் HIV எய்ட்ஸ் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ அவங்க அந்த மேற்குறிப்பிட்ட அந்த பாடத்திட்டத்தில் ஏதாவது ஒரு பிரிவில் நீங்கள் பட்டம் பெற்று, அதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் HIV எய்ட்ஸ் குறைந்தபட்சம் 3 வருட பணி அனுபவம் இருக்கணும். ஸோ அந்த கட்டுப்பாட்டு திட்டங்களில் உங்களுக்கு பணி அனுபவம் கேட்டிருக்காங்க. வயது 40 வயது வரைக்கும் இருக்கலாம். மாத சம்பளம் 18,000. ஸோ இதுவும் டெம்பரரி பேசிஸான பதவி தான். 11 மாத ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம், தென்காசி மாவட்டம் 627-811. ஸோ அதே முகவரி தான். ஸோ விண்ணப்பம் அனுப்புவதற்கான கடைசி தேதி 17/11/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறது வேலைவாய்ப்பு தான். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த 2 பதவியும் தென்காசி மாவட்டத்தை சார்ந்த வேலைவாய்ப்பு தான். ஸோ இந்த சுகாதார சங்கம் மூலமாக, மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியாகிட்டு இருக்கு. ஸோ உங்கள் மாவட்டத்திற்கு இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எழுதும்போது அது பற்றின தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.